மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து ஒரு தரமான செயலை கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போலீஸ் கொடுத்தாங்கல்ல, இந்த ஐயர்கிட்ட ஒருத்த ஹெல்மெட்டை மாட்டிட்டு யாரோ மிரட்டினாங்க, அதனால தான் போயிட்டேன், அவங்க தான் எங்கக்கிட்ட பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல. அந்த பைக்கில் இருந்த அந்த ஸ்டிக்கரை நம்ம மல்லி பார்க்குறாங்க. அந்த பைக் அங்கே நின்றுட்டுருக்குது. நம்ம மல்லி கிளம்பி வீட்டுக்கு போயிட்டுருக்கிற சமயத்தில் எதையோ நோட் பண்ணிவிட்டு ஆட்டோவெல்லாம் நிறுத்தி போய் செக் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா பைக்கில் அந்த ஸ்டிக்கர் இருக்கிறத நோட் பண்ணுறாங்க. இந்த ஸ்டிக்கர் தானே நம்ம அந்த ஃபோட்டோவில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சரியான மெமரி பவர் மல்லிக்கு. ஏன்னா இது மல்லி கையில் தான் மாட்டணும், மல்லியால் தான் கண்டுபிடிக்கப்படணும்னு இருக்குது போல். அதனால தான் நம்ம மல்லி அதை பார்த்துருக்காங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் அந்த வண்டியை ஓட்டிகிட்டு போகிற ஆளை பின்னாடியே ஆட்டோவில் துரத்துறாங்க. இப்போ துரத்துறும் போது ரகு கண்டிப்பாக அவன் ரகுவோட வீட்டுக்கு தான் போவான். போயிட்டு ரகு வீட்டை கண்டுபிடிக்க போகிறாங்களா, இல்லை நம்ம மல்லி அந்த ஆளை மிஸ் பண்ணிவிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா எதுவுமே ரொம்ப நாளாக எதுவுமே மல்லிக்கு நடக்காமல் இப்போ நடந்துகிட்ருக்குன்னா கண்டிப்பாக மாற்றத்துக்கான சான்ஸ் இருக்குது. மல்லி ரகு வீட்டை கண்டுபிடிக்க போகிறா. இதுக்கப்புறம் தான் ரகு யார் என்ன அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த மல்லி இப்போ பண்ணிகிட்ருக்கிறது தனியாக பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அதுவும் அவங்க பைக்கில் போகிறாங்க, இவங்க ஆட்டோவில் போகிறாங்க. எங்கே மிஸ் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயம் இருந்தாலும், எப்படியோ மல்லி கண்ணுலையாவது இது பட்டுச்சே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட வேண்டிய விஷயமாக தான் இருக்குது. மல்லி துரத்திட்டு போயிட்டுருக்காங்க. இல்லை கண்டுபிடிக்குவாங்களா, இல்லை மிஸ் பண்ணிவிடுவாங்களா, இல்லை ரகு வீட்டை கண்டுபிடிச்சிருவாங்களா, ரகு இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை பார்த்தா போதும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா யாருக்குமே தெரியாதனால தான் அவங்க குடும்பமாக இருக்கும்போது கூட முன்னாடி நடந்து வந்தால் கூட இது யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. முகம் தெரிஞ்சால் மட்டும்தான் இதுக்கப்புறம் இவனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உஷாராகிறதோட மல்லி எல்லாரையும் உஷார்படுத்துவாங்க. முகத்தை வச்சு தான் ஒரு யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசாரிக்க முடியும். அப்படி இருக்கிற சமயத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கிறது ரொம்பவே நல்லது. மல்லி இதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் மல்லி இருக்காங்க. ஏன்னா தனக்கான விஷயத்தில் தான் இவ்வளோ நாள் மல்லி விட்டுட்டு இருந்தாங்க. இதில் விஜய் சம்மந்தப்பட்டிருக்காரு. அதாவது அந்த பூமி பூஜையை தடுத்தது, இந்த ப்ராஜெக்ட் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுத்தது, அந்த பணம் கதிரேசன் வீட்டில் இருந்து எடுத்தது, இப்படி எல்லாம் சுற்றி சம்மந்தம் விஜயை சுற்றி தான் நடந்துகிட்ருக்கு. அதனால் மல்லி கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். அது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா தனக்குன்னு வரும்போது தான் மல்லி டேக் இட் ஈஸியாக விட்டுருவாங்க. அதுவே விஜய்க்கு ஒரு விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக இறங்கி வேலை செய்வாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதனால் இந்த விஷயத்தில் மல்லிக்கு வெற்றி வரணும், வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கோம். ரகுவும் தான் எவ்வளோ நாளாக கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிட்டுருப்பார். சீக்கிரமாக வெளியே காட்டணும் அப்படின்றது மல்லிக்கு தெரிய வரணும் அப்படின்றது நம்மளோட விஷ். அது மட்டும் இல்லாமல் இந்த ராஜ்யம் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் இவன் எவ்வளோ பெரிய கிரிமினல், எதுக்காக ராஜுக்கிட்டேயே டீலிங் பேசிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாமல் இந்த ராஜு வேறு எல்லா விஷயத்தையும் ஃபேமிலி விஷயம் எல்லாத்தையும் ரகுக்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. இது ரகுக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிட்டு தான் ரகு ரேணுகாவை வச்சு எல்லாத்தையும் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு சென்டரில். இதில் ரகு தான் இப்போதைக்கு பெரிய கையாக தெரியுது. ஏன்னா இங்கேயும் ரேணுகாவையும் சமாளிக்கணும், ராஜுக்கிட்டேருந்தும் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிக்கணும், அதே சமயத்தில் விஜயும் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவை காப்பாற்றுறது, விஜயை அடிக்கிறது, இன்ஃபர்மேஷன் ராஜு கொடுக்கறது, இப்படி 3 இடத்துலையும் ரகு தான் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ரகுவை பிடிச்சிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கையும் காலமாக மாட்டலை அப்படின்னாலையும் இவன் தான் ரகு, இவன் இங்கே தான் இருக்கான் அப்படின்ற விஷயம் மல்லிக்கு தெரிய வரணும். அது அந்த ஒரு சான்ஸாவது இன்றைக்கி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இங்கே இப்படி ஒரு பக்கம் நடக்குது அப்படின்னா இன்னொரு பக்கத்துலேயும் இவ்வளோ மாட்டிக்க போகிறாளா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்ன அப்படின்னா ரகு வீட்டுக்கு யாராவது ஒருத்தரை நோட்டை விடுறதுக்காக அனுப்புவாங்க. தண்ணி கேன் போடுறது, கேஸ் போடுறது, டெலிவரி, ஏதாவது சாப்பாடு டெலிவரி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அனுப்பி விட்டுட்டே இருப்பாங்க
ரேணுகா கிட்ட வந்து ஏதாவது டீட்டெயில்ஸ் சொல்லணும், இல்லைன்னா வந்து ரேணுகாவை வந்து காண்டாக்ட் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில். அப்படி இன்றைக்கி பார்த்திங்கன்னா கதிரேசன் வீட்டுக்கு ஒருத்தன் டெலிவரி பாயாக வந்து வரவன் வந்து ரேணுகாவுக்கு டெலிவரி பார்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து ஆப்போசிட்டில் ரிசீவ் பண்ணுறது ரேணுகா கிடையாதுங்க, நிஷா வந்து ரிசீவ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ரேணுகா வந்து என்னோட அக்கா தான், நீங்கள் என் கையிலே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்ருக்காங்க. நம்ம டெலிவரி பாயும் வந்து ரொம்ப வந்து சமாளிச்சிட்ருக்கான். என்ன அப்படின்னா, இல்லை ரேணுகா கையில் தான் கொடுக்கணும், அவங்கக்கிட்ட தான் கொடுக்கணும், அவங்கக்கிட்ட தான் சைன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து அது உண்மையான டெலிவரி பாயாக இருந்தால் கொடுத்துட்டு போயிட்டே இருக்க போகிறாங்க. அதுதான் வந்து ரகு செட் பண்ண ஆளாச்சு. அதனால் வந்து வெயிட் பண்ணி தான் வந்து இது ரேணுகா கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால் வந்து கொடுக்க முடியாமல் தவிச்சிட்ருக்கான். நம்ம ரேணுகாவும் வந்து வந்துடுறாங்க. வந்து இது எனக்கு வந்து பார்சல் தானே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நிஷா வந்து கேட்குறாங்க, ஏன்க்கா உனக்கு வந்த பார்சலை ஏன் நான் வாங்கக்கூடாதா? நீ வாங்கினா தான் அவள் மாட்டிப்பாளே, அதில் தானே அவள் உஷாராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் வைஸ் வந்து சொல்லுது. ஆனால் வந்து அங்கே ரேணுகா என்ன பண்ணுறது என்ன பேசுகிறது அப்படின்னு தெரியாமல் திக்குன்னு முழிச்சிட்டு இருக்கா. கண்டிப்பாக நிஷா உள்ளே போயிடுவாளா, இல்லை வந்து கண்ணு முன்னாடியே வந்து கொடுக்க போகிறாங்களா, என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அப்படி நிஷா அங்கேயே இருந்தால் ஏதாவது ஒன்று மாற்றி விட்டு போயிட போகிறாங்க. அப்படி இல்லை நிஷா வந்து உள்ளே போயிட்டாங்கன்னா அவங்க சொல்ல வந்த இன்ஃபர்மேஷனோ இல்லை கொடுக்க வந்த பொருளையோ வந்து கொடுத்துட்டு போயிட போகிறாங்க. நிஷா கிட்ட ரேணுகா மாட்டுறது டவுட்டு தான். ஆனாலும் இப்படி நடந்தால் நல்லா இருக்குமோ, இந்த ஒரு சந்தேகம் நிஷாவுக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது. ஏன்னா நிஷா ஆல்ரெடியே வந்து ரேணுகா மேலே கொலவெறியில் இருக்கா. இப்போ இது கிடச்சா வந்து இன்னமும் நல்லா இருக்கும், இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும், நிஷா மூலமாக வெளியே வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது. நடந்தால் நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.